சத்தியமா ஏத்துறாரு தெரியாம சொல்றேன். நல்ல மீனியா வஞ்சிரும் செருப்பு பிஞ்சிரும். காலில இருந்து இந்த மாதிரி தான் போற இடம்லாம் காட்டின்னு வரேன். எல்லாம் சில்லு சில்லுன்னு ஐஸா இருக்கு. போட்டா தண்டை புடி புடிங்க ஐயால வந்திருந்து வர புடிச்சுன்னு வரட்டா நண்டை பாரு புடி வான் புரியா தண்ணி. ஏங்க டிரைவர், ஏங்க இவ்வளவு வேகமா போறீங்க? பொறுமையா போங்க, தலைகள்லாம் சுத்துதுங்க. காலில இருந்து மீன் வேணும் மீன் வேணும் கிட்டத்தட்ட 10 கடை ஏறி இறங்கிட்டோம். ஒண்ணு கூட வாங்க மாட்டேன். கடைசியா காசிமேடு வந்துடும். இங்க இல்லாத மீனே இல்ல. நீ காட்டுறதுல ஐஸ் மீனா இருக்குப்பா, ஃப்ரெஷ்ஷா இருக்கணும் மீன். காசிமேட்ல மீன் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அழகா அதை எடுக்கிறோம், அழகா பொரிக்கிறோம், மறுக்கிறோம், நொறுக்கிறோம். இந்த மீன் ஓகேவா? ஏய் அது மீனா கருவாடு பரதேசி? எது மீன் என்னன்னு தெரியல உனக்கு. இங்க இல்லாத மீனே கிடையாது. மீன் இருக்குமா? இந்த மொக்க ஜோக்கெல்லாம் பேசக்கூடாது சொல்லி தானே கூப்பிட்டு வந்தோம் உன்னை. ஓகேவா? வேற அங்க இந்த பக்கம் சின்னதா இருக்குது. இல்ல நீ எவ்வளவு மீன் தான் வாங்க, எத்தனை கிலோ வாங்க போற? எவ்வளவு எத்தனை கிலோ வாங்கலாம்னு ஐடியா இருக்குது. ஏய் நக்கலா போச்சு. 1.5 கிலோ வாங்க போறேன். 1.5 கிலோ வாங்கறதுக்கு ஃப்ரெஷ்ஷா சாப்பிடணும். வீட்டாண்ட தெருமொழியில வாங்கிக்க வேண்டியதானே? ஏன் சாவடிக்கிற? தெருமொழியில வாங்கினா ஐஸ் இருக்குது, அது அப்படியே 4 மீனை கொடுக்குறான். ஃப்ரெஷ்ஷா ஃப்ரெஷ்ஷா வேணும். எவ்வளவு திருப்புங்க? இந்த மீன்ஸ் எவ்வளவு திருப்புங்க? ஓ மீன் ஃப்ரெஷ்ஷா இருக்குதுயா. இது ஓகேவா? மீன் ஃப்ரெஷ்ஷா தான் இருக்குது. ஐஸா இருந்தது அந்த செவலு அங்கேயே சொல்லிட்டு உன்னை சொல்ல திருப்பிடுவான்னு. நல்ல மீன் தான் வாங்கிக்கியா. எப்படி சொல்றதுன்னு தெரியலப்பா உனக்கு. அதாவது அப்படியே இருக்கணும்பா, பிடிச்சிற மாதிரி. அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஃப்ரெஷ்ஷா எடுத்து சாப்பிட்ற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி இருக்கணும். பார்க்கும் போதே அப்படி சாப்பிடுற மாதிரி இருக்கணும். நாய்கறி சாப்பிடுறியா? என்ன எப்பா இங்கே ஒரு சாட்டிஸ்ஃபைடாவே இல்லப்பா. என்னப்பா நீ ஒரு 1/2 கிலோ மீன் வாங்குறது ரோட்ல எங்கேயா போய் வாங்க வேண்டியதானே? ஏன்னா நான் போட்டு சாவடிக்கிறேன். ஃப்ரெஷ்ஷா வாங்கினப்பா. இதெல்லாம் உனக்கு சொன்னா 10 ரூபா. எங்க அப்பா எல்லாம் 1/4 கிலோ தான் வாங்குவாரு. அதான் 1/2 கிலோ வாங்குறேன். ஆமா, அதுவும் வாரத்துக்கு ஒரு நாள் தான். எதுக்கு வாங்குற? வீட்டு மேல உட்காந்து ஏதாவது மொட்டை மாடில இருந்து காக்கா ஏதாவது தூக்கி போடும். எதுக்கு வாங்குற? பக்கத்து வீட்டுல இருந்து போன ஏதாவது எருவு போட தக்கம். என்ன உனக்கு ஃப்ரெஷ்ஷா வேணும். பின்ன அதுக்கு தானே சுத்திட்டு இருக்கோம். எனக்கு கண்ணை கட்டுது. கட்டவே இல்லையே. எதுக்கு? கண்ணை மூடு. ஏன் ஃப்ரெஷ் மீனை காட்டுறேன், கண்ணை மூடுறா. ஏய் ஃப்ரெஷ்ஷான மீன் இங்க கிடைக்குமா? அதை பார், நம்பி வந்துக்கிறேன். நம்பிவா, புரியுதா? ஐஸே இருக்க கூடாது மீன்ல. அது ஐஸே இருக்க கூடாது மீன்ல. ஐஸ ஓபன் பண்ணி பாரு. கடல கூட்டு வந்து தண்ணினா எனக்கு பயம். சத்தியமா தெரியாம சொல்றேன். அந்த பாடு அந்த பாடு போட்லாம் வேணாம் சொல்லிட்டேன். என்ன விடுங்க புரியா? ஏய் தண்ணியில போய் சத்தியமா ஏன் தெரியாது. ஃப்ரெஷ் மீன் ஐயால வாங்க. ஏய் கரையில தானே உங்களை வாங்கி கொடுக்க சொன்னேன். வாங்க. ஏய் சத்தியமா யாருக்கு தெரியாது எனக்கு. புரியாத சொல்றதுக்கு வேணாடா. ஏய் 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 எப்பா டேய் மீனே வேணாடா. சரியா? யாருக்கு தெரியாதுடா. வா. ஏய் சரி அம்மா ஐயோப்பா. புரியாத. சரி நான் விடு. நான் பைப்பில் விட போன் வச்சுட்டு வந்துட்டேன். வெளியே போனா பாரு. எங்க போனா அவன்? கடல்ல குடிச்சானா? ஏய் ஏங்க டிரைவர், ஏங்க இவ்வளவு வேகமா போறீங்க? பொறுமையா போங்க, தலைகள்லாம் சுத்துதுங்க. ஆக்டிங் பண்ற.
இன்னும் நான் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. ஸ்டார்ட் ஆகலையா? ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே வயித்தெல்லாம் பரட்டுதுப்பா. டேய் எப்பா டேய், நான் போய் கடையில சேர்த்து. தலை சுத்துதா? வண்டி சுத்தி நீ பாக்குறியா? டேய் டேய் என்ன இப்படி சுத்துற? டேய் எப்பா டேய் டேய் தெரியாம. டேய் டேய் அப்பா மணிமாயா அறிவு கட்ட முட்டாப்பட. எப்பா நண்பா இங்க வாயேன். நண்பா பரதேசி நாய ஐஸ் இல்லாத மீன் தான்டா கேட்டேன் உங்களை. அப்பா டேய் நண்பா இங்க வாயேன். உன்னை அடி கூட முடியலடா. தலையெல்லாம் சுத்தலாம் கடவுள் தண்டி பாடுறான். தண்டி ஏண்டா உனக்கு ஓட்ட தெரியுமா? நீ சுத்தினா போகுது அவ்வளவுதான். பாருங்க போய் என்ஜாய் பண்ணு என்ஜாய் பண்ணு. எதடா பாக்குறது டேய்? அடா பாப்பீங்களா? டேய் தப்பா டேய் தயவுசெய்து திருப்புப்பா போட்ட வீட்டுக்கு. உட்கார பிரஸ் மீன் பிரஸ் மீன் கேட்டல நீ. அடடா உனக்கு பிரஸ் மீன். டேய் போதும்பா திருப்பிடுப்பா. திருப்பா பைத்தியமா இவன். அட பாரு சரிங்க புரியா? யார் யார் பைத்தியக்காரன் கூட கூட்டு வந்திருக்கீங்க? இங்க பாரு இயற்கை அழகு. அது கூட வாழ பழகு. நேத்தா பயந்துக்குன்னு பிரஸ் மீன் தானே கேட்ட அமைதியாவா நீ? ஏய் உன் காலில் வேணா உன்னை தயவுசெய்து பண்ணி கேட்க மாட்டேன். என்ன விட்டுருப்பா. வண்டி எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் நேரம் நம்ம ராமேஸ்வரம் தான் இருக்கும். ராமேஸ்வரமா? பாயிண்ட் டு பாயிண்ட். நம்மளுக்கு வேணா எழுப்பிடு. தபார் போற வயல இதுல இருந்தா எழுப்பிடு. நான் ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடுவேன். ஸ்நாக்ஸ் சாப்பிடுவா? ஏய் ஒரு 1/2 கிலோ மீன் தானடா உன்னை கேட்டேன். அது என்னடா காட்சி மடல நடுக்கடல்ல கொண்டு போறீங்க? நான் டிரைவர்னா போற வயல ஏதாவது நல்ல சாப்பாடு கடை நிறுத்தினா சாப்பிட்டு கிஃப்ட் போலாம். கடைசியா ஒரே டாஸ்க்கு. சரியா நீ படம் பார்த்தியா? அதுல ஜாக் ரோஸ் மாதிரி மேலே ஏறி ஒரே ஒரு கையை வச்சு ஒரு செல்லு கொடு. நான் விட்டுறேன். வா 2 பேரும் போஸ்ட் கொடுக்கலாம். நான் ஆமா அங்க வந்து எஸ் இங்கேயே கை கால்லாம் உதறது. லூசா நீ? வரியா வரலையா? வா அங்க வந்தா விட்டுருவியா? சத்தியமா? சத்தியமா தரேன் வா. சரி சரி நான் ஜாக்கு ரோஸ். ஏய் லூசு வாடா கம்முன்னு வா கம்முன்னு. ஏய் சத்தியமா விட்டுருவல? வா. என்னடா கண்ணு தெரியாதவனை கூட்டின்னு போற மாதிரி கூட்டின்னு போறீங்க? யோ ஆட்டாத. நான் என்ன ஆட்டுறேன்? கடை போட்டு ஆடுதியா? கரண்ட் கரண்ட் கரெக்டா? செமையா இருக்குல்ல? பழைய ஞாபகம் வருதுப்பா. ரோஸ் எங்க போற? என்ன விடுங்க. எனக்கு வாழவே பிடிக்கும். தற்கொலை பண்ணிக்க போறேன். வேடா ரோஸ் கப்பல் கிட்ட வாங்க. கப்பல் மேல ஏறி இல்லங்க. கையடி பிடிச்சு நில்லு. கொஞ்சம் கீழே குடிஞ்சு பாரு. செருப்பு பிடிச்சிக்கோ. தண்ணியை பாருமா. தண்ணியை பாரு. நீல கலர்ல இருக்கு பாரு. இத பாக்கும்போது என் மனசெல்லாம் கப்பு கப்புன்னு இருக்கு. கைய கீழே இருக்கு. எனக்கு அப்படிதான் ஒரே கப்பு கப்பு இருக்குது. போதண்டா பண்ணிட்டல. என்டர்டைன்மெண்டா இருந்ததுல திருப்புப்பா. உனக்கு புண்ணியமா போகுது. வேலைக்கு ஆக மாட்டேன். கையில் போட்டு கட்டு. நான் உள்ள போய் குதிக்கிறேன். மீனை பிடிச்சோன்னா 3 தடவை டக்கு டக்கு டக்குன்னு கையில் இழுப்பேன். எடுத்துருவியா? கண்டிப்பா எடுத்துறேன். ஃப்ரெஷ் மீன் ஐஸ் இல்லாம வரும். இப்ப பாத்தியா அடுத்தவன் இறங்குனாங்கன்னா ரெடியா இருக்கிறேன். கழுத்துல போட்டுட்டா அவனை தூக்கி போட்டு சாவிட்டுட்டேன். இல்ல இல்ல அடுத்தவனை கட்டி அனுப்பது ரெடியா இருக்கிற. அடுத்தவனை இறக்கி உள்ளத்தால ரெடியா இருக்கிறிய? இல்லப்பா ஃப்ரெஷ் மீன் எடுத்துட்டு வருவேன்னு தான். ஃப்ரெஷ் மீனா? ஏய் ஒரு ஃப்ரெஷ் மீனுக்காக என்னடா என் புறம்போக்கு? ஏய் அப்பா இவனை கட்டி போட்டா நம்ம கூட தண்டை புடி புடி உங்க ஐயால வந்திருந்து வர புடிச்சுன்னு வரட்டா நண்டை. பாரு புடி 1 புடியா தண்ணியில போய் என்ன கேட்டா இதுக்கு சண்டை தானே போய் புடி கேட்டு இல்ல நான் தள்ள மாட்டோம். தண்ணி ரொம்ப தூய்மையா சுத்தமா உன்ன தள்ளி அந்த மீன் செத்து இந்த கடல் நீரே வந்து அசுத்தமாக கூடாது. நீ போக கூட கைட்டி ஓடு. இறங்கு இறங்கு. ஏய் இன்னொரு தடவை சத்தியமா இதுக்கு அவர் உன்னை கடல்லே போய் தள்ளிருக்கலாம். இப்படி ஒரு மானங்கட்ட கேள்வி கேட்கறாரு. மனுஷ ஜென்மமா நீ வயசு மரியாதை கொடு. வயசு போட்டு இந்த மாதிரி அடிச்சுன்னு முதல்ல பாரு கயிறு ஏற்றது தப்புங்க. நீ அப்புறம் எட்டி விட்டு வீரா அங்க வாயா. அதோ வித அது சிலோன் தானே? அது நீ வேற வந்தவரை எப்பாடி புண்ணியவான போட்டு மீன் வாங்க காசிமேடுக்கு வான்னு சொன்னடா. அதுக்கு
என்ன பாடுபட்டுட்டாங்க. அப்பாட்டு அங்கே கொஞ்சம் வாங்கி இருக்கும். அப்பா அப்புறம் பாடி ஒன்று ஊந்துருச்சு. எடுத்து கொஞ்சம் இது பண்ணிடுங்க. எப்பா எப்பா கொஞ்சம் தூரம் தான் வந்துக்கிறோம். அது கூட பெட்டதப்பா அப்படி கொடலை. இப்போ தெரிதா கடலை? அவன் உடலை வருத்தி கடலை குடிச்சு கஷ்டப்பட்டு. ஒரு நிமிஷம் வாட்ஸ்அப்ல அனுப்பு. வைத்த கலக்கு நீங்க கேளுங்க. மீனவன் உடலை வருத்தி கடலை குதிச்சு மெடலை வாங்குவான். சொல்லு. மீனவன் கடல்ல குதிச்சு உடலை வருத்தி மீன் வாங்குவான். மெடலை வாங்குவான்.